ஹரி ஓம். நமஸ்காரக. நாம் இப்போ கொஞ்ச நேரம் முன்னால் நம்ம படித்தோம், ஸ்வராட்சராணியை பார்த்தோம். எப்படி ஸ்வராட்சராணி எழுதுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ அதுக்கு அடுத்தது வியஞ்சன எழுத்துக்கள் எப்படி எழுதுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். வியஞ்சன எழுத்துக்கள் என்னன்னா, இந்த க ங ச அப்படின்னு நம்ம தமிழை சொல்கிறோம் இல்லையா, அந்த எழுத்துக்கள் தான் வியஞ்சன எழுத்துக்கள். இதில் இந்த வியஞ்சன எழுத்துக்கள் நம்ம தமிழ் மொழிக்கும் சம்ஸ்கிருதத்துக்கும் என்ன ஒரு வித்தியாசம் இருக்குன்னா, தமிழில் ஒரே ஒரு கா தான் இருக்கும். அந்த ஒரு காவே எல்லா வித ஒலிக்கும் உபயோகப்படுத்தி நம்ம எழுதிடுவோம். ஆனால் சமஸ்கிருதத்தில் அப்படி இல்லை. ஒவ்வொரு ஒலிக்கும் தகுந்த மாதிரி ஒரு எழுத்து அலாட் ஆகிருக்கு. அந்த மாதிரி இருக்கிற போது க அப்படின்னு எடுத்துட்டா அதுக்கு 4 விதமான ஒலிக்கு 4 க. சான்னு எடுத்தால் அந்த 4 விதமான ஒலிக்கு 4 ச. க ச ட த ப. இந்த 5 எழுத்துக்கள் க ச ட த ப, இந்த 5 எழுத்துக்களுக்கும் ஒவ்வொன்றுக்கும் தலா 4 எழுத்து இருக்குது. ஸோ இந்த 5 எழுத்துக்களையும் நம்ம என்ன சொன்னால் வர்க்கீய வெஞ்சனங்கள். ஏன்னா அதுக்குன்னு ஒரு வர்க்கம், ஒரு கூட்டம் இருக்குது. அதனால் அது வர்க்கீய வெஞ்சனங்கள் சொல்கிறோம். கூடவே அந்த 4 எழுத்தோட அதனுடைய இன எழுத்தாக இருக்கிற காவுக்குங்க, சாவுக்குங்க, டாவுக்குன்னா, தாவுக்குன்னா, பாவுக்கும்மா சேர்ந்து இது ஒரு கூட்டம், வர்க்கீய வெஞ்சனங்கள். ஒரு வர்க்கத்துக்கு 5 எழுத்து, 5 வர்க்கத்துக்கு 5 25 எழுத்துக்கள் சேர்ந்தது வர்க்கீய வஞ்சனங்கள் சொல்லுவோம். இதுக்கப்புறமா வர்க்கியம் தவிர என்னென்ன எழுத்திற்கு அவர்க்கீய வஞ்சனங்கள். அன்னு சேர்த்தாலே நெகட்டிவ், வர்க்கம் இல்லாதது அப்படின்னு அர்த்தம். வர்க்கம் இல்லாத எழுத்துக்கள் அவர்க்கீய வஞ்சனானின்னு சொல்லுவோம். அது ஒரு 8 எழுத்து இருக்குது. ஸோ 25 + 8 33 எழுத்துக்கள் இந்த வெஞ்சன எழுத்துக்களில் இருக்குது. இப்போ நம்ம இதனோட எப்படி எழுதுறது என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ நம்ம முதல் லெட்டர் க வர்க்கம். இந்த தலைப்பு வியஞ்சன அக்ஷராணி. வ்ய இஞ்ச் ஜ ந வியஞ்சன. அக்ஷராணி. அக்ஷராணினா பன்மையில் இருக்குது. அக்ஷரம்னா 1, அக்ஷராணினா எழுத்துக்கள். அக்ஷரம்னா ஒரு எழுத்து, அக்ஷராணி அப்படின்னா நிறைய எழுத்துக்கள். உங்களுக்கு தெரியும் ஆங்கிற எழுத்து. இக்ஷ இது ஒரு கூட்டெழுத்து. இக்கும் ஷாவும் சேர்ந்த திராட்சைன்னு வருமோ அதில் வர கூட்டெழுத்து அக்ஷ. இது ரா நீ, அக்ஷராணி அப்படின்னு நம்ம எழுதுகிறோம். இதை அக்ஷராணி. இந்த அக்ஷராணி, இந்த வெஞ்சன அக்ஷராணியை எப்படி எழுதுறதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போது 4 எழுத்திற்குன்னு சொன்னேன். அதனால் ஒரு கா போட்டு மேலே ஒரு 1 போட்டேன்னா அது முதல் கா, ஃபஸ்ட்டு கா அப்படின்னு அர்த்தம். அதை எப்படி எழுதுறது? இப்படி போட்டு இப்படி போட்டு இப்படி எழுதினா இது க. சாதாரணமாக கட்டை, கப்பல் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த க. அடுத்தது க அப்படின்னு கொஞ்சம் அந்த காவுக்கு ஒரு அழுத்தம் கொடுத்து சொல்கிறோம். அதுக்கு கர்க்கஷ வெஞ்சனானி சொல்லுவோம். க அழுத்தி சொல்கிறனால. இந்த காவை எப்படி எழுதுறதுன்னா இப்படி போட்டு இப்படி போட்டு இப்படி எழுதும் க. அடுத்தது க க க, கங்கா அப்படின்னு வர்றதில் க சொல்லுவோம்ல, அது 3வது க. மிருதுவாக சொல்லணும். அந்த காவை அழுத்தி சொல்லாத மிருதுவாக சாஃப்டாக சொல்கிறோம். அதனால் க. இது எப்படின்னா ஒரு ஜே போடுறோம், பக்கத்தில் ஒரு கோடு போட்டு மேலே டீ ஆட்டம் போட்டுடுறோம். இது க. அடுத்தது க க க க, கீ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கீ சொல்கிற க. 4வது க. இது எப்படி எழுதுகிறோன்னா இப்படி 3 தலைகீழாக போடுற மாதிரி போட்டு அப்படி ஒரு கோடு போட்டு மேலே அப்படி போட்டால் இது க. அடுத்தது ங. கங்கணம் அதில் வருது ங, அந்த ங.
இது எப்படி எழுதுகிறோம்? அந்த சுறா லெட்டரில் ஈ போடுற மாதிரி தான். ஈக்கு வந்து கீழே இப்படி சுழிச்சோம். அப்படி இல்லாமல் இது எஸ் மட்டும் போட்டு இந்த இடத்துல ஒரு டாட் வைக்கணும். இது ங. ஸோ க க க க ங. அடுத்த லெட்டர் நம்ம பார்க்கலாம். இப்போது அடுத்தது ச. ஷட்டை சொல்லுவோம் இல்லையா, அந்த ச 1. இது எப்படி எழுதுகிறோம்? இது ச. அடுத்தது 2வது ச. இது எப்படி எழுதுகிறோன்னா, இதே இந்த 3 அப்படி போட்டு மேலே ஒரு சுழி போட்டு ஒரு கோடு போட்டு இப்படி எழுதுகிறோம் ச. அடுத்தது 3வது ச. 3வது ச. இதை எப்படி உச்சரிக்கிறோன்னா, இப்படி ஜன்னு உச்சரிக்கிறோம். இதை எப்படி எழுதுகிறோம்? ஜ. அடுத்தது 4வது ஜ. இது எப்படி உச்சரிக்கிறோம் எழுதுகிறோன்னா, இப்படி போட்டு எஸ் போட்டு இப்படி போட்டு மேலே கோடு போட்டு ஜ. அடுத்தது ஞ. இப்படி. அடுத்தது க ச ட. இது ட. இந்த டாவை எப்படி எழுதுகிறோம்? 1 போட்டு ஒரு சி மாதிரி எழுதுகிறோம், அவ்வளோதான், ஈஸி. ட. அடுத்தது டன்னு அழுத்தி சொல்கிறோம். அழுத்தி சொல்கிறச்சே இந்த டாவை இந்த அழுத்தி சொல்கிற போது அப்படி சேர்ந்துன்னு விடுறது அதில். இது ட. அடுத்தது ட. டமாரம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, டமரு அப்படிங்கச்சல அந்த ட இப்படி ஒரு எஸ் போட்டுரும், அவ்வளோதான், ட. 4வது ட. 4வது ட. இது எப்படி போடுறோம்? போட்டு ஒரு சி போட்டுரும், ட. அடுத்தது ந. இது எப்படி எழுதுகிறோம்? ட ட டனால ஒரு யூ போடுறோம், பக்கத்தில் ஒரு கோட் டி, அவ்வளவுதான், ந. ட ட டன. அடுத்தது த. தம்பி அப்படின்னு சொல்லிட்டு த சொல்கிறோம். தமிழில் வர த தான் ஒரு த. இந்த த வந்து இப்படி எழுதுகிறோம். அதாவது இப்படி போட்டு இப்படி போடுறோம், மேலே த. அடுத்தது 2வது த கொஞ்சம் அழுத்தி உச்சரிக்கிறோம், த அப்படின்னு. கத்த அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த த. அப்படி வரைச்சே இப்படி ஒரு சுழிச்சு இப்படி கொண்டு வந்து இப்படி போய் இப்படி போட்டு இப்படி போடுறோம், த. அடுத்தது த. பந்து அதிலெல்லாம் வர இல்லையா, த தூ வருது இல்லையா, அந்த த. இந்த த எப்படி எழுதுகிறோன்னா, இந்த டா போட்ட மாதிரி தான், சி மாதிரி போட்டு, ஆனால் கீழே ஒரு கோடு இழுத்துடுறோம், இது த. அடுத்தது 4வது த. இது எப்படி போடுறோன்னா, இப்படி சுழித்து 3 கொண்டு வந்து மேலே போயிட்டு அப்படி, இது த. அடுத்தது ந. தன்னகர ந. இது எப்படி எழுதுகிறோம்? ஒரு சுழிச்சு அப்படி எழுதி ந. அடுத்தது ப. ப. பள்ளி, பள்ளிக்கூடம், பட்டம் எல்லாத்துக்கும் வரது ப, அந்த ப. இது எப்படி எழுதுகிறோன்னா, ஒரு யூ போடுறோம், அப்படியே ஒரு கோடு போடுறோம், ப. ப 2வது. இது பழம் அப்படின்னு சொல்கிறச்சே வர்றது ப. இந்த இது ஒரு யூ போடுறோம், அப்படியே முதல் பாக்கு போட்ட மாதிரியே கீழே கொண்டுறோம், அப்படியே அதை மேலேருந்து கீழே இப்படி கொண்டு வந்துடுறோம், இது ப. அடுத்தது ப ப ப. கரெக்டாக ப. பம்பாய் அப்படின்லாம் சொல்கிறதுக்கு இல்லையா, அந்த ப வந்து 3வது ப. பேபி அப்படின்லாம் சொல்லிச்சு வருது இல்லையா, அந்த ப. இப்போது ஒரு சுழிச்சு கோடை இப்படி கொண்டு வந்துடுறோம், நடுவில் இப்படி ஒரு கோடு போட்டு விடுறோம், இது ப. அடுத்தது ப 4வது. இது எப்படி பண்ணுறோன்னா,
இப்படி ஒரு சுழிச்சு இங்கேயும் ஒரு சின்ன சுழிச்சு நம்ம ப எழுதுகிற மாதிரியே கொண்டு வந்துட்டு மேலே ஒரு கோடு போட்டுடணும். இது 4வது ப. அடுத்தது ப எழுத்துக்கு ம. இந்த ம எப்படி எழுதுகிறோம்? நம்ம சாதா ப போடுற மாதிரியே கொண்டு வந்து இங்கே ஒரு சின்ன சுழிச்சு இப்படி மேலே கொண்டு போய் இப்படி விட்டுடுறோம். இது ம. ப ப ப ப ம. இப்போது வர்க்கீய வெஞ்சனங்கள் முடிச்சுடுத்து. இப்போ அவர்கீய வெஞ்சனங்கள் பார்க்க போகிறோம். என்னென்ன இருக்குது? ஒரு ஏ இருக்குது. ஏ எப்படி எழுதுறோன்னா அந்த தா எழுதின மாதிரி தான். தாவுக்கு ஒரு சுழி இருக்குது, இதுக்கு சுழி கிடையாது. அப்படியே ஏன்னு எழுதி அப்படியே கோடு போடுறோம். ஏ. அடுத்தது ர. இந்த ர எப்படின்னா இப்படி போட்டு இப்படி போடுறோம், அவ்வளோதான் ர. அடுத்தது ல. ல. இந்த ல இப்படி போட்டு இப்படி கோடு போட்டு இப்படி எழுதுகிறோம் ல. அடுத்தது வ. இந்த பா போட்ட மாதிரியே தான் அப்படி போட்டோம். பாவுக்கு வந்து கோடு போடுறோம், இதில் கோடு போடலை, இப்படியே வ. ஏற ல வ. அடுத்தது ஊஷ்மான்னு சொல்லக்கூடிய ஏற லவுக்கு அடுத்தது ஷ. இந்த ஷ அப்படிங்கிறது வந்து சிவனுக்கு வர ஷ. சிவன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது இல்லை, ஞாபகம் வச்சுங்க. சுகர் சுகர் அப்படிங்கிறச்சே சொல்லக்கூடிய ஷ. இது எப்படி எழுதுகிறோன்னா 21 அப்படின்னு எழுதுகிற மாதிரி எழுதுகிறோம். ஷ. 21 ஷானே இதுக்கு ஒரு அடையாளம் உண்டு, ஷ. அடுத்தது ஷ. புஷ்பம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஷாப்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஷ. இந்த ஷ. இந்த ஷாவை என்ன பண்ணுறோம்? ஒரு யூ போட்டு அப்படியே கீழே கொண்டுறோம். இந்த யூவில் இந்த கிராஸ் போடுறோம். இது ஷ. ச ஷ. அடுத்தது ச. ச. இந்த ச எப்படி எழுதுவோம்? இந்த ர போடுற மாதிரியே போட்டு சின்ன ஒரு கோடு ஜாயின் பண்ணி இப்படி சேர்த்துட்டா இது ச. சரஸ்வதி அப்படின்னு சொல்கிறச்சே இந்த ச வருது. சோப்பு அப்படின்னு சொன்னால் இந்த ச வருது. சோப், ஷாப், சுகர், அதையும் ஞாபகம் வச்சுங்க உச்சரிப்பில். சரஸ்வதிங்கிறதுக்கு இந்த ச வருது. அடுத்தது ஹ. ஹமாரா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஹ ஹ. ஹம் சம் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா, ஹ. இந்த ஹ எப்படி போடுறதுன்னா பாருங்க, ஒரு சின்ன கோடு போட்டு ஒரு எஸ் போடுறோம். எஸ் போட்டதுக்கு பிற்பாடு இந்த இடத்துலேருந்து கொண்டு வந்து இப்படி போடுறோம். இது ஹ. ஷ ஷ ச ஹ. இது அவர்கீய வெஞ்சனங்களில். இதில் இந்த ய ர ல வ இதுக்கு பேர் வந்து அந்தஸ்தான்னு பேர். இந்த ஷ ஷ ச ஹ இதுக்கு பேர் ஊஷ்மான்னு பேர். ஏன்னா ஒரு காற்று, இதெல்லாம் சொல்கிறதே இஷ்ஷுங்கிற ஒரு காற்று வரனால இதுக்கெல்லாம் ஊஷ்மான்னு பேர். இந்த ஏரளவை அந்தஸ்தா சொல்லுவோம். ஓகே.